من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே இல்லறம் இனிக்க இஸ்லாமிய அறிவுரைகள் என்கின்ற தலைப்பில் குடும்ப வாழ்க்கையிலே இணைந்திருக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிடுகின்ற அறிவுரைகள் என்ன, எந்த அறிவுரைகளை அறியாத காரணத்தினால் அல்லது புறக்கணிக்கிற காரணத்தினால் மன வாழ்க்கையிலே முழுமையான திருப்தி இல்லாத விதத்தில் மணமக்கள் வாழ்கிறார்களோ அவைகளில் சிலவற்றை உணர வைப்பதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், திருமண வாழ்க்கையிலே இணைந்திருக்கக்கூடிய அநேகமான தம்பதிகள் ஊராரின் பார்வைக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரின் பார்வைக்கும் கணவன் மனைவியாக காட்சியளிக்கிறார்களே தவிர உண்மையில் ஒரு கணவன் மனைவியிடத்திலே எந்த அளவிற்கு நல்லிணக்கத்தோடு நல்லுறவோடு இருக்க வேண்டும், ஒரு மனைவியினுடைய உள்ளத்திலே கணவன் எந்த இடத்தை பிடித்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்நாளை கழிக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அரைகுறை மனதுடனும் ஆத்ம திருப்தியை இழந்தவர்களாகவும் தான் அநேகமான மணமக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். நான் இதை முஸ்லீம்களை மட்டும் சொல்லலை, முஸ்லீம் அல்லாத ஏனைய சமுதாயத்திலும் இதே மாதிரியான நிலைமை தான் பரவலாகவே இருக்கிறது. அது எந்த அளவிற்கு மனிதன் இந்த திருமண வாழ்க்கையில விரக்தியில தள்ளப்பட்டிருக்கிறான்னு சொன்னா, நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், தேவையில்லாமல் இந்த புதகுலியில நம்ம என்ன செஞ்சிட்டோம், விழுந்துட்டோம்னு சொல்லி திருமணம் செய்த பெரும்பாலானவர்கள் வருந்துகிறார்கள். திருமணம் செய்யாத வாலிபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிறான். ஆனால் திருமணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி தான் இருக்கிறாங்க, நாம் இந்த புதகுலியில் விழுந்துட்டோம். கணவனாக இருந்தாலும் இதுதான் நிலை, மனைவியாக இருந்தாலும் இதுதான் நிலை. அப்ப திருமண வாழ்க்கை என்பது என்ன, ஒரு புதகுலியாது. எப்படி ஒரு செத்து போனவனை கொண்டு போய் நம்ம புதகுலியில் தள்ளுறோமோ அந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்காக நம்ம இந்த மன வாழ்க்கையை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்காக வேண்டிய நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதனுடைய மனோநிலை அப்படி ஆகி போச்சு. பார்த்தீங்களா, செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டை விடுறான்,
கியூரியாசிட்டியை விட்டுருக்கிறான். பார்க்குறீங்களா இல்லையா? அதை எந்த மாதிரி வடிவமைச்சா அந்த கியூரியாசிட்டி செவ்வாய் கிரகத்தில் ஓடும். இவன் அங்கே போகல, இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கான். அது எத்தனை கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த வண்டி கீழே விழுகாமல் போகிறதா இருந்தால் நாம் எப்படி அதை தயாரிக்கணும்? செவ்வாய் கிரகத்தினுடைய பூமி தரப்பகுதி எப்படி? அப்போ அதுக்கு நம்ம போட வேண்டிய டயர் எப்படி கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா? இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டது, பிக் பேங் தியரின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அது எத்தனாயிரம் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதை துல்லியமா சொல்றான். அறிவுனுடைய உச்சாணியில் இருக்கிறான். அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஆக விஞ்ஞானத்தில் சாதனை, திறமையில சாதனை, மன வாழ்க்கையில் மட்டும் வேதனை. பார்க்குறீங்களா இல்லையா? அப்ப இது யாருடைய கோளாறு? இது நீ எந்த அளவுக்கு ஆகி போயிட்டாங்க. அதாவது இந்த மன வாழ்க்கையை வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய நிலைமையை பார்த்து நாம கல்யாணமே பண்ணக்கூடாது. தன்பாலின சேர்க்கையில் நம்ம என்ன சேர்ந்துருவோம், இணைஞ்சிருவோங்கிற மாதிரி ஒரு குரூப்பே உருவாயிடுச்சு. புளியங்குடியில் அப்படி ஒரு குரூப் இருக்கு, விளங்குதுங்களா? அதை வேண்டுமானால் நம்ம சாயந்தரம் சொல்லலாம். அப்ப தன்பாலின ஈர்ப்புனா என்ன? ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறதாம், பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறதா. கேட்கறக்கே கேவலமா இருக்கு, அருவருப்பா இருக்கா இல்லையா? ஊட்டிய ரசிக்கலாம், கொடைக்கானலை ரசிக்கலாம், ஒரு அழகை ரசிக்கலாம். ஒருத்தன் போய் ஒரு டாய்லெட்டை ரசிப்பானா? ஊட்டியிலேயே இருக்கக்கூடிய டாய்லெட்டை போய் ரசிப்பானா? ரொம்ப எழுச்சியா இருக்குது, பசுமையா இருக்குது அப்படிங்கிறனால ஊட்டியில் இருக்கக்கூடிய கக்கூசை திறந்து பார்ப்பானே அவனாவது? அது கக்கூஸ், அவ்வளோதான். அது நீ என்ன செலவு பண்ணி கட்டினாலும் அது கக்கூஸ் தான். இந்த உறவுங்கிறது அதானே, களிசடை நினைக்கிறக்கே கேவலமா இருக்கு. ஆனா என்ன செய்யறான்? அதுக்கு உரிமை வேணும்னு சொல்லி போராடுறான். அதுக்கு உரிமை இருக்குதுன்னு நம்ம நாட்டில் அனுமதி கொடுத்துருக்கிறான். பார்க்குறீங்களா இல்லையா? காரணம் என்ன? அவனுக்கு இந்த சிந்தனையை வந்தது. இந்த மன வாழ்க்கையை பார்க்குறான் பார்த்தீங்களா? அண்ணனை பார்க்குறான், அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறான். திருமணம் ஆனதுக்கு பின்னாடி எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒரு விரக்தியும், கோர்ட்டில் எவ்வளோ கேஸுன்னு பார்க்குறான். இப்போ நாம் இதில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதான மூல காரணம். அப்போ மனிதனுடைய அந்த மன வாழ்க்கை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. பிற மதத்தவர்கள் இப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அதை நம்ம பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பாட புத்தகம் வேணும்ல. அங்க என்ன பாட புத்தகம் இருக்குது? கடவுளை எப்படி ஜபிப்பது, எப்படி பூஜிப்பது, இது மட்டும்தான். சொல்லித்தர்றதுக்கு ஆள் இல்லை. என்னைக்காவது ஒரு அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஏதாவது ஒரு பேச்சை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? பேசினா எதையாவது உட்காந்து கதையை பேசிட்டு இருப்பான். அங்கே ஒரு பெரியார், இங்கே ஒரு பெரியார், அதிசயம், வெறும் கப்சாக்களை பேசிட்டு இருப்பாங்க. அறிவுரைகளை எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அல்லது பக்தியை ஊட்டிட்டு இருப்பாங்க. அந்த மக்களுக்கு இதெல்லாம் விளங்காது, புரியாது, தெரியாது. அதனால வழிகேட்டில் போனாங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் ஏன் இப்படி ஆனது? சொல்ல போனால் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் மன வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சி. டேஸ்டான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை தான். அப்படிதானே அல்லாஹ் சொல்றான். நீங்க அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைங்கிறான். மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா ஆடை மாறியும். ஆடை எப்படி ஒரு மானத்தை மறைக்கிறதோ, ஆடை எப்படி இந்த உடலுக்கு இதமாக இருக்கிறதோ, ஆடையினுடைய ஓமானத்தில் பல அம்சங்கள் இருக்கிறது. அப்படி சொல்றானா இல்லையா அல்லாஹ்? அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல எத்தனையோ விதமான வசனங்கள்ல வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா,
உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை நம்ம படைச்சிருக்கிறோமே. ஆதம் அவர்கள் மட்டும் மண்ணிலிருந்து, இவங்களை வேற ஒரு பொருளிலிருந்து படைக்கல. எல்லாம் மண்ணு தான் சுருக்கமா சொல்ல போனா. இதுல எல்லாம் இறைவனுடைய அத்தாட்சி இருக்குங்க. சொல்லி போட்டு அல்ல என்ன சொல்றான், மனைவியை படைச்சிருக்கிறோம். எதுக்கு? தஸ்குனு இலைஹா, அங்கதான் உன்னுடைய மனசாந்தியே இருக்கு, மன அமைதி இருக்குல்ல. வருஷம் நீ போயிட்டு இருக்கிறீங்களா, இமயமலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா, பொண்டாட்டியை விட்டுட்டு தானே போயிட்டு இருக்கிற. மன அமைதி எங்க இருக்குது? ரொம்ப கவலைப்படுறான் ஒரு கணவன். கவலை நீங்கிறதுக்கு அவன் உடனடியாக அவனுடைய நினைவுக்கு வர வேண்டியது மனைவியினுடைய முகம். மனைவிக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, உடனடியாக அவளுக்கு பார்க்கணுங்கிற நினைப்பு எங்க வரணும்? கணவன்கிட்ட வரணும். நீ அப்படி இருக்குதா? மனைவிட்ட ஒரு காமன் நேரம் தொடர்ந்து போன்ல பேசணும். யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரு காமன் நேரம். அவ கால் பண்ண வர வை, உனக்கு கால் பண்ணும் போதே என்ன சொல்லுவான், வர வந்துட்டு வை. பார்க்குறீங்கல்ல? இப்போ மனைவிக்கு ஏதாவது சோதனை, ஏதாவது மன வேதனை, சரி நம்ம கணவன்கிட்ட அடித்து பேசுவோம். நான் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிற, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மா வீட்டுக்கு போகிறேன், மன அமைதியை தேடி போகிறேன் என்று எந்த மனைவியாவது சொன்னால் அவளுடைய கணவன் மறுமையில் குற்றவாளி. அதே மாதிரி மனைவிட்ட திருப்தி இல்லை, மனசாந்தி இல்லை, நண்பன்ட்ட நான் பேச போறேன் என்று அந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு கணவன் சொன்னால் நீ மனைவி கிடையாது, நீ சும்மா லேபிளில் உட்காந்துருக்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த தெருவில் உன் புருஷன் யாருன்னா இந்த அப்துல் காதர்னு காட்டணும், உன் பொண்டாட்டி யாருன்னா ஃபாத்திமுத்து ஜோஹரான்னு காட்டணும். இதுக்கு தான். இதுக்கெல்லாம் அல்ல கேள்வி கேட்க மாட்டானா? நீ எப்படி ஜும்மாவில் வந்த, எப்படி உக்காந்த, எப்படி தொழுகிற, எப்படி தஸ்பீ பண்ற, இது மட்டுமா? இதுல எல்லாம் நீ எப்படி இருக்கிற? உன் குடும்ப வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை கூட நம்ம படிக்கத்தானே செய்யறோம். நம்மளுக்கு ஒரு கற்பனை இருக்குது. என்ன கற்பனை? நபிகள் நாயகம் சொன்னவொன்னே அப்படி ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஓரமா அப்படி எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு குர்ஆன் அப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு, இதுதான் நம்மளுடைய பார்வை. என்ன அது? நம்ம ஒரு சாமியார் மாதிரி நம்ம அவரை கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகத்தை நம்ம எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம்? அவங்களுக்குன்னு ஒரு தனி உருவத்தை கொடுத்து எப்ப பார்த்தாலும் அவங்க பள்ளிவாசல்ல தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை புரிந்த லட்சணம் உனக்கு இதானாங்கிற. குர்ஆனை கையில என்னதுக்கு வச்சிருக்கிற? நபிகள் நாயகத்தினுடைய போதனையை கையில எதுக்கு வச்சிருக்கிற? ரஹீக்குங்கிற புஸ்தகம் நீ படிக்கிறதுக்கா, வேற ஆள் படிக்கிறதுக்கா? ரஹீக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு தானே. ஆக எங்க படிச்சா மனதனுடைய அந்த எழுச்சி விழிப்புணர்வு பெறுமா, அதுல எல்லாம் நம்ம சிந்தனை செலுத்துறது கிடையாது. புலம்ப வேண்டியதான் சும்மா எப்ப பார்த்தாலும். இவனை கட்டி எனக்கு நிம்மதி இல்லை, பார்க்கத்தானே செய்யறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட பலவிதமான கவலை ஏற்பட்டது. யார்கிட்ட போய் சொன்னாங்க? பெருசா வேணாம், இந்த இக்ராங்கிற அந்த முதல் சூறா இருக்கு பாத்தீங்களா, அது இறங்கின உன்னையே ரசூலுல்லாஹ்வுக்கு அச்சை ஏற்பட்டுச்சா இல்லையா? ஏன்னா உண்மையான உருவத்தில் பார்க்குறாங்க வானவரை. உண்மையான உருவம் எப்படி இருக்கும்? அதாவது கிழக்குல ஒரு சிறகு, மேற்குல ஒரு சிறகு, அவ்வளோ பெருசா ஒரு இது உருவம் தெரியுதுன்னு எப்படி இருக்கும்? ரொம்ப பயந்துட்டாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போர்வையை போத்துங்கள், போர்வையை போத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க மனைவிட்ட வந்தாங்களா இல்லையா? அப்ப மனைவியர் என்ன சொன்னாங்க? தேர்ச்சி படுத்தினாங்களா இல்லையா? அந்த இடத்துக்கு தான் மனைவி வேணும். மனைவி எதுக்கு வேணும்? நீ நினைக்கிறதுக்கு மனைவி தேவையில்லை, நீ நினைக்கிறதுக்கு கணவன் தேவையில்லை. அது எங்க வேணாலும் கிடைக்கும். மனைவினா கணவனுடைய மனதை தேர்ச்சி படுத்தக்கூடியவங்களா இருக்கணும்.
மனைவியினுடைய மனதை தேர்ச்சிப்படுத்தக்கூடியவன், தெம்பூட்டக்கூடியவன் கணவனா இருக்கணும். இவங்க என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க சொன்னாங்களே இல்லையா? வல்லாஹி மா யுஹ்ஸி கல்லா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களுக்கு கவலையை தரவே மாட்டான். ஏன் பயப்படுறீங்க? ஏன் அச்சப்படுறீங்க? காரணம் என்ன? நீங்க என்ன கேவலமான காரியத்தையா பண்ணிட்டு இருக்கிறீங்க வாழ்நாள்ல? நீங்க நல்லதை பண்றீங்க, மக்களுக்கு என்ன பண்றீங்க? நல்லதை பண்றீங்க. தக்ஸிமுல் மஅதூம, பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டிய என்ன செய்றீங்க? உழைப்பை செலுத்துகிறீர்கள். துக்ரியுல் லைஃப, விருந்தாளியை நல்லா நீங்க கவனிக்கிறீங்க. துஈனு அலா நவாயிபில் ஹக்க, சத்தியத்தில் உறுதுணையா இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் கை விடுவானா? கவலைப்படாதீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுடைய மனைவி சொல்றாங்க பாரு. எந்த மனைவி? அவங்க பேர் என்னது? கேட்கல. கத்தீஜா. இந்த அறிவுரையை இவங்க தானே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவங்க தானே இறை தூதர். அப்பதானே வசனமே வருது. எந்த இடத்துல இருக்கிறாங்க மனைவி? எந்த இடத்துல இருக்கிறாங்க? இன்றைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறார்களா? மன வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறாங்களா? மனதை தேர்ச்சி பண்ணக்கூடியவர்களா? வியாபாரத்தில் நஷ்டம், ஏதாவது ஒரு கவலை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லத்தி தசுர்ருஹு இதான் நவர, உன் முகத்தை பார்த்தவனே அவனுக்கு மகிழ்ச்சி வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்கல்ல, ஐயுன் நிசாஇ ஹைர், எந்த மனைவி சிறந்தவள்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லத்தி தசுர்ருஹு இதான் நவர, உன்னை பார்க்கும் போதே அவனுக்கு சந்தோஷம் வரும். ரொம்ப கவலைப்படுறான், ஓடி வரணும் உங்ககிட்ட. நீ ஆறுதல் சொல்லக்கூடிய அவளுடைய நெஞ்சில் போய் நீ சாய். மனைவியினுடைய மார்பு இருக்கிற நெஞ்சு, அது கணவனுடைய டானிக்கா இருக்கணும். இப்படி இருக்குதா? ஒரு புறம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த படிப்பினை ரெண்டு புறத்துக்கு உள்ளதான். இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சா இல்லையா? அடிக்கடி மனைவியை முத்தம் கொடுத்தாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா? என்ன ரசனை உனக்கு? நீ என்ன ரசனையில் உட்காந்து கேவலமான ரசனை, கேவலமான நடவடிக்கையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு எனக்கு நிம்மதி இல்லை. நிம்மதியை தொலைச்சது யாரு? நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் கட்டுப்பாடுடையவர்களாக இருந்த காரணத்தினால் என்னை அணைப்பார்கள், என்னை முத்தமிடுவார்கள், என்னோடு சேர்ந்து குளிப்பார்கள். இதெல்லாம் இருக்கா இன்னைக்கு? போன ஒரு வாரத்தில் மனைவியோட சேர்ந்து குளிச்சது எத்தனை பேர்? எத்தனை பேர்? அது செடி வளரணும்னா விதை போட்டா தானே வரும். நீ விதையே போடாம வளரலன்னா இதானே மன வாழ்க்கைன்னா? இதுதானுங்க. இந்த மகிழ்வு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கம் வேணுமா வேணாமா? அவங்கள்ட்டையும் இருக்கிறது இல்லை, இவங்கள்ட்டையும் இருக்கிறது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் தத்துவத்தை என்ன செஞ்சாங்க? நிறைய சொல்லி இருக்கிறாங்க. பொதுவாக இந்த வாழ்க்கை துளையறதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? கணவனுக்கு மனைவி மேல என்ன கடமை இருக்கு, மனைவிக்கு கணவன் மேல என்ன கடமை, இதை முதல்ல படிக்கணும். கடமையில கோளாறு வச்சாங்கன்னு வைங்களேன், என்னன்னு நீங்க கேட்கலாம். அதுக்காக வேண்டி வருந்தலாம். எந்த விஷயத்துல கணவனுக்கு கடமை இல்லையோ, எந்த விஷயத்துல மனைவிக்கு கடமை இல்லையோ, அதை போய் நீங்க ஆழமா எதிர்பார்த்தீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில கசப்பு ஏற்பட்டு போய். அப்படி கடமையை சொல்லத்தானே செஞ்சாங்க. மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதின், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு 10 பவுன் எடுத்துக்கோ, வருஷத்துக்கு ஒரு 10 பவுன் அது எடுத்துக்கோ, ஒரு வீடு கட்டி கொடு, சேலை வாங்கி கொடு, இப்படி எல்லாமே சொன்னாங்க. அத்திமஹா இதா தைந்த, நீ உண்ணும் போது உணவு எடுத்து வை. நீ சாப்பிட்றீல
அந்த நேரத்தில் மனைவியை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரி வாயில ஊட்டி விட்டா நான் நரகத்துக்கு போயிடுவேன், என் மனைவி வாயில நான் ஊட்டி விட்டா சொர்க்கத்துக்கு போவேன். வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம என்ன இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல, யாருன்னே தெரியாது. அவன் ஏதோ வாட்ஸ்அப் தொடர்பில் இருக்கும். நல்லா இருக்கிறீர்களா, உடம்ப நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. யார் இவர்? இது ஒரு மனநோயாளி, அங்கே ஒரு மனநோயா பேய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அட யாருக்கு நீ ஆறுதல் சொல்லணும்? கவனமாக போங்க, அப்படி இருங்க இப்படி இருங்க, உலகமே அப்படி இப்படி என்னெல்லாம் என்ன இந்த மூதேவி இங்கே கெட்டு கிடக்கு. இவர் உலகத்துக்கே என்ன செய்யறது? சமூக வலைதளத்தில் போய் வாழ்க்கையை தொலைச்சி குப்பை மேடுறா. அது குப்பை, அது ஒரு குப்பை மேடு. குப்பை மேட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல நாத்தடிக்கணும், நாத்தடிக்காம அத்தர்வாடையே எடுக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? நீ உண்ணும் போது சாப்பிடாது. இதுல கணவனாகிய நான் சரியா இருக்கிறமா? என்னையா நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கிறமா? போவான், எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பாங்க, நல்லா திம்பான். அதுக்கப்புறம் டிவி ரிமோட்டை பாட்டு படுத்து போட்டு தூங்குவான். அவ்வளோதானே? அவளுக்கு நாக்கு இருக்கா இல்லை? அவ வச்சிருக்கிறாளா? அதாவது சாப்பாடு விஷயத்தில் மனைவியர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விளங்கிக் கொள்ளணும். கணவனை கவனிக்கக்கூடியவன் அடிச்சுட்டு போட்டு போயிருப்பான், மதியானம் என்ன செஞ்சிருப்பான்? நல்லா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். இவன் என்ன பண்ணுவா? புருஷன் வருவார்ல, என்னத்தையாவது ஆக்கி வைக்கணும்ல, வீட்டில் முட்டை இல்லை, பக்கத்து வீட்டில் 2 முட்டையை தாங்கப்பா. கடனுக்காக வேண்டி என்ன செஞ்ச? கடனை வாங்கி அப்படி வாங்கி இப்படி வாங்கி, ஏன் இவர் பயில்வானா இருக்கணும்ல. அவளுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட 2 முட்டையை வாங்கி கொடுத்தாதான் அடுத்து நல்லா ஒன்றும் சாத்துவான்லாம. அதுக்காக வேண்டி என்ன செய்யறது? அப்படி இருக்க தானே செய்யறாங்க. சாப்பாடு விஷயத்தில் குறை சொல்ல முடியுமா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திகிமஹா இதா தைன்த. என்ன நீ உட்காந்து புருஷன் கூட சாப்பிட்டு இருக்கேங்கிறது யாரு? வீட்டில் மாமி இன்னும் புருஷன் கூட உட்காந்து சாப்பிடாம, வீட்டில் பெரியவர்கள்லாம் இருக்கிற நேரத்தில் எப்போ பார்த்தாலும் புருஷன் கூடயே உட்கார்ந்து இருக்கிற என்னது? அர்த்தம் இல்லாமல் இருக்கு. எப்போ பார்த்தாலும் புருஷன் கூட உட்கார்ந்து இருக்கிறேன்னா சாலிகான ஆளுன்னு தானே அர்த்தம். அவன் மகனுடைய வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடையணுங்க. தாய்மார்கள் என்ன பண்ணோம்? எப்பவுமே நம்மளுடைய மகனோட தான் இருக்கா, அவ மகனை அவ விட்டு கொடுக்கறது இல்லை, பாசமா இருக்கிறா. இப்படி பாராட்டினா குடும்பத்தில் மலர்ச்சி வரும். நீ இதையெல்லாம் போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கும்போது கிளவி எப்படா சாவாங்க? ஏன் சொல்றாங்க? சொல்ற காரணம் என்ன? எந்த மாமியாவது மருமகளுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிக்கல. ஏன்? இவன் நல்லிணக்கமா இருக்கும்போது அதை போட்டு சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கிறது என்னது? எப்போ பார்த்தாலும் ஏன் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கிற? சரி என்ன இப்போ, அதனால உனக்கு என்ன? இப்போ அவர் ரூம்லேயே உட்காந்தா உனக்கு என்ன? அப்ப கூட்டு குடும்பம்னு பேசிக்கிறாரு. கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாத. யாராவது கூட்டு குடும்பத்தை இன்னைக்கு விரும்புறாங்களா? எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்கல்ல. ஏன்? கோளாறு எங்கிருந்து வருது? குடும்பத்திலிருந்து அவர். அதே மாதிரி மாமியா இருக்கிறாங்க. அப்ப மாமியாங்க போய் இவரோட கணவர் என்ன செய்வாரு? அம்மாவுக்கு போய் என்னத்தையாவது கொடுத்துட்டு வருவார். அது இவளுக்கு பிடிக்காது. அது எப்படி எங்கிட்ட சொன்னியா? நீ எங்கிட்ட சொல்லாம போய் உன் அம்மாவை கொடுத்துட்டு வரல. ஏன் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் தாய்க்கு செய்யக்கூடிய பணிவிடையை உன்னுடைய அனுமதியை வாங்கி கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று எந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? நீ இப்ப வந்தவ, அவ என்னை பெற்றவள், என்னை வளர்த்தியவள், சீராட்டியவள், எனக்கு திருமணம் செய்து வைத்தவள். அப்ப தேவையில்லாத போய் மூக்க நுழைக்கும் போது அவன் என்ன செய்வான்? அவனும் தேவையில்லாம மூக்க நுழைப்பான். விவகாரம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்களா இல்லையா? இந்த சின்ன விஷயங்கள்ல வரும். புருஷன் வீட்டிலேருந்து யாராவது வருவாங்க, சரியா மூஞ்சி கொடுக்காம இருக்கிறது. கோபம் அவன் மேலே இல்லை, அவன் சும்மா பார்க்க வந்திருக்கிறான். அவன் நண்பனை பார்க்க வந்திருப்பான், அல்லது தம்பியை பார்க்க வந்திருப்பான். இவன் என்ன பண்ணுறது? வந்துட்டானே மூஞ்சியிலே என்ன செய்யறது? அந்த மூஞ்சியை பார்த்தாவே போயிடுவான். போங்கன்னு சொல்கிறது இல்லை. போனவனா அப்படின்னு வச்சுதாங்க. அப்படிங்களா? சரி சரி. அவன் சொந்தக்காரன் உட்காந்துருப்பான். வாது டிவி உட்காந்து பார்த்து இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? மண்டை காஞ்சி போயிடலாம், போயிடுவான். சரி போகிறான், சும்மா இருப்பானா? அவர் பற்ற வச்சுருவார். உடனே கால் பண்ணி என்ன செய்வார்? ஏண்டா நீ எல்லாம் ஒரு நண்பன். இவனுக்கு இருக்க மாதிரி பேசுவான். அவனா இப்படி பண்ணலாம்? அவன் கொண்டாடி பேசணும் தான். அவன் பேசுன மாதிரி அவனுக்கு டென்ஷனை ஏற்றி விட்டுட்டான்னா வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி வருவான்? உன்னை கட்டி அணைக்கிற மாதிரி வருவானா? முத்தம் கொடுக்குற மாதிரி வருவானா? அல்லது உன்னை எட்டி விதிக்கிற மாதிரி வருவானா?
இல்லறம் கெட்டு போகுதுன்னு கேள்விப்படுறீங்கல்ல, இதுதான். விளங்குங்களா உங்களுக்கு? வாழ்வியல் தத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இல்லறம் ஏன் கெடுதுன்னு கேட்டா, இல்லறம் நினைச்ச உடனே சுவிட்ச் பாக்ஸ் இல்ல, அது சுவிட்ச் போட்ட உடனே வேலை செஞ்சிருமா? அப்படி செய்யாது இல்லைங்க. புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு புரியுது இல்ல? பெண்களுக்கும் புரியணும். இந்த வாழ்க்கை பாடம்லாம் கரெக்டா புரியணும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தரக்கூடிய வழிமுறை. அப்ப இவனுடைய நரம்பை எல்லாம் கட் பண்ணி விட்டுறது. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது? சும்மா எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட மூஞ்சிய காட்டுறது. நான் சொல்றது கணவனுக்கு சொன்னாலும் மனைவிக்கு நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்லணும். அப்ப நரம்பு கட்டாயிருமா இல்லையா? எல்லா நரம்புகளும் சேர்ந்து ஒன்றிணைந்தால்தான் மனசுக்கு அமைதி கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமான உளவியல் அப்படின்னு சொல்றோம் இல்ல. உளவியல் சரியா இருந்தா தான் உடலியல் சரியா இருக்கும். நீ உளவியலை போட்டு நோண்டி நோண்டி உடலியல்ல மட்டும் கரெக்டா இருக்கணும்னா அது கரெக்டா இருக்குமா? அது அவனை பக்கத்தில் வைங்க. ரசூலா சொன்னாங்களே மகிழ்ச்சி வரணும்னு. கணவனுக்காக வேண்டி போட்ட ஆடை வீட்டில் எத்தனை இருக்கு? மேக்கப் பண்றோம். எதுக்கு? கல்யாண வீட்டுக்கு போகும்போது மேக்கப், வெளியே போகும்போது மேக்கப். யாருக்கு நம்ம கவர்ச்சியை காட்டணும்? யாருக்கு நம்ம கண் குளிர்ச்சியை காட்டணும்? கணவனுக்கு தானே. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் அந்த ஒரு நைட்டியை போட்டு உட்காந்துக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கா இல்லையா? யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமே இல்லையா? ஒரு மனம் இல்லை, பேச்சில் ஒரு இனிமை இல்லை, அப்புறம் எப்படி வாழ்க்கை மட்டும் ரசிக்கும்? அல்லாஹ் மன அமைதின்னு சொன்னானே, அந்த மன அமைதியை எதெல்லாம் கெடுக்குதுன்னு நாம யோசிக்கணும். அந்த கோளாறை நம்மளை விட்டு நீக்கணும். இப்படி இருந்தா நீ நாசமா போயிருவேன்னு கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களே உங்களுடைய பிள்ளை, அவர்களுக்கு இந்த வாழ்வியல் தத்துவத்தை எடுத்து சொல்லணும். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, நீ 50 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, உளவியலையும் உடலியலையும் அறியாவிட்டால் அந்த 50 வருஷம் காதலிச்சீங்கல்ல, குப்பை மாறுறது. இந்த மூதேவியவா நான் காதலிச்சது. காதல் பண்ணவன் தான் நிறைய பேர் விவாகரத்தில் இருக்கான். விளங்குதா உங்களுக்கு? புள்ளி விவரத்தில் யார் காதலிச்சு பண்றாங்க? ஏன்னா யதார்த்தத்தை கற்பனை பண்றதே கிடையாது. எல்லாம் அப்படி காவியமயம் தானே. நம்ம திருமணம் செய்தால் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எல்லாம் கற்பனை. என்ன அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்? அது எப்படி இருக்க முடியாது? உன்னுடைய தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் எப்படி இருக்கானோ அப்படிதான் இருக்கும். உன் அம்மாவும் அத்தாவும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் இருப்பீங்க. உன் அண்ணனும் அண்ணி எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் இருப்பீங்களே தவிர, சும்மா இந்த படத்தை பார்த்து பார்த்து என்ன செய்யறது? திரைப்படங்கள் இருக்குல்ல, என்னமோ அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரியும், கல்யாணம் பண்ண உடனே 2 பேரும் அப்படி சொர்க்கத்தில் அப்படி பறந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. சப்புனா இப்போ மொபைல் இருக்குல்ல, இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுல என்ன இருக்குது அந்த வேலையை தான் நான் இதை செய்யணும். கம்ப்யூட்டர்ல பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நான் இதில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லை. ஏன்னா இதுல ஏதோ இல்லை, இல்லாத ஒன்று எதிர்பார்க்க கூடாது இல்லை. அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை. ஆம்பளையினுடைய தன்மை என்ன எழுதுங்க. மனைவியா இருந்தாலும் அவ ஒரு பொம்பளை. பொம்பளையினுடைய தன்மை என்ன? வாழ்க்கை பாடத்தை நம்ம படிக்கணுமா இல்லையா? ஏன்னா திருமணம் ஆனவன்னு எல்லாமே மாறிடாது. ஆம்பளை ஆம்பளையா தான் இருப்பான், பொம்பளை பொம்பளையா தான் இருப்பான். இதையெல்லாம் படிக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன அந்த ஃபேஷன்லயே போய் விழுந்து கணவனை வாடா போடாங்கிறது நீ பார்க்குறோம்ல. டேய் வாடா. இவருக்கு என்ன? இவருக்கு இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. எப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாடான்னு என்ன கூப்பிட்றான். ஏன்னா வாடான்னு கூப்பிட்டா அது ஒரு பெருமையா? இது வாடான்னு கூப்பிட்டா பெருமையாங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது உன்னை வாடான்னு சொன்னால் கடைசி இவன் தான் செருப்பில் அடிப்பான். அதெல்லாம் சும்மா வெட்டி ரசனை. வாழ்க்கை ரசனை என்பது வேறு, வார்த்தை ரசனை என்பது வேறு. அப்ப இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அந்த வரிசையில தான மனைவி சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஊட்டுங்கன்னாங்க. இதை நம்ம செய்யலையா? நீ ஒரு வாரம் நீ இதை செஞ்சு பாரு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் உங்களுடைய மனைவியை பக்கத்தில் உட்கார, இதை அவங்களுக்கு பெருசாக நீ பவுனெல்லாம் வாங்கி கொட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க, நீங்கள் தேடக்கூடிய மன அமைதி கிடைக்கும். நீங்கள் எதையெல்லாம் பெருசு நினைக்கிறீங்க அதெல்லாம் குப்பையாக தெரியும். என்னுடைய மனைவி எனக்கு சிறந்தவள், என்னுடைய மனைவி எனக்கு உயர்ந்தவள், அந்த பார்வை எப்போ வரும்? நீ உண்மையான புருஷனாக இரு. புருஷன் செய்ய வேண்டிய கடமை மிஷினு கிடையாது.
மனைவிக்கு அதே மாதிரி கணவனையும் மிஷின் மாதிரி பார்க்கக்கூடாது. அவன் என்ன சம்பாதிச்சு தரக்கூடிய என்ன மிஷின், அவன் ஏடிஎம் மிஷின், அவன் சும்மா உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. அவனுக்கு செய்ய வேண்டியதை நம்மளும் செய்யணும் இல்லை? அதே மாதிரி தக்சுவஹா இதக்கசை, நீ உடுத்தும் போது அவளுக்கு உடை எடுத்து கொடு. சாப்பிடும் போது கூட உட்காந்து சாப்பிடு. நீ உடுத்துவீல, நீ புது ட்ரெஸ் எடுப்பீல, அப்ப எடுத்து கொடு. ஆனா இந்த விஷயத்துல கணவன் மேல தப்பே, கரெக்டா தான் இருக்கும். எந்த ஒரு வீட்டில் பீரோவை திறந்து பாருங்கண்ணா, பீரோவை திறந்து பாருங்க, கணவனுக்கு எத்தனை சட்டைன்னு பாருங்க, அவ போடாத எத்தனை புடவை இருக்குன்னு பாருங்க, அவ போடாத எத்தனை பாவாடை இருக்குன்னு பாருங்க, எல்லாத்தையுமே பாருங்க. எல்லாம் அடிக்கடி எல்லா வீட்லையும் ஒரு ஜவுளி கடை இருக்கு, எல்லா வீட்லையும் ஒரு ஜவுளி கடை, ஒரு கவரிங் கடை, மாத்திரை கடையும் தனியாக இருக்குது. இந்த காலத்தில் என்ன இருக்குது, எல்லா வீட்லேயும் மாத்திரை தனித்தனியாக டப்பா டப்பாவாக இருக்கும். இது மாமியாவுக்கு, இது தகப்பனுக்கு, இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நோய் இருக்குல்ல. இந்த நோய்க்கெல்லாம் காரணம் என்னென்னா இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பயங்கரமான டென்ஷன். என்ன டென்ஷனு? டென்ஷன் கிருமிலியாக வருது, குடும்பத்திலேருந்து வந்தால் தான் டென்ஷன் அத்தனையுமே. அப்போ எல்லா டென்ஷனும் ஏற்றிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டு, இவருக்கு அந்த டாக்டர், இவருக்கு இந்த டாக்டர்னு சொல்லி என்ன செய்யறது, இருக்கிற வாழ்நாளே 40 வருஷம். இந்த 40 வருஷத்தில் மனநோயாளியாக செத்து போகிறேன், வாழ்க்கையை தொலைச்சு போகிறேன். இதான் வாழ்க்கை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறானா இல்லையா? இந்த விஷயத்தில் மனைவியர்கள் கரெக்டாக இருக்காங்களா? உனக்கு தெரியுது அவன் 15,000 ரூபாய் கேஸு, மாதம் 15,000, தெளிவாக தெரியுங்க. தெரிஞ்சுக்கிட்டே வந்து நீ எனக்கு இதை எடுத்து கொடுனா அவன் எப்படி எடுத்து கொடுப்பான்? உனக்கு தெரியுது இல்லை, அவனுடைய வருமானம் என்னன்னு தெரியுது இல்லை. அவன் வர்றதெல்லாம் போய் வேற பக்கம் கொட்டலையில உனக்கு தானே கொட்டிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருதுங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கே ஆத்திரம் வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, பெண்கள் வந்து அதிகமாக நான் நரகத்தில் பார்த்ததுக்கு அடிப்படையான காரணம் என்ன? கணவனை நீ உதாசீனம் பண்ற பாத்தியா? ஒன்றும் இல்லை, அவன் பாட்டுக்கு சொல்லாமே என்ன செய்வான், சந்தைக்கு போவான், அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு தோணும், வாங்கி கொண்டு வந்து மனைவி வீட்டை கொடுப்பான். என்ன செய்யறது? இதான் கொத்த வார்த்தை முடிஞ்சு. இவன் இதை வாங்குறதுக்கு தான் 500 ரூபா வாங்கிடுவான். 500 ரூபா செலவு பண்ணி அவன் அதுக்குள்ளே என்னென்னமோ கற்பனையெல்லாம் பண்ணியிருப்பான். நம்ம இன்னைக்கு இதை வாங்கி கொண்டே கொடுப்போம், அதை வாங்கி கொண்டே கொடுப்போம், அப்படி ஒரு இதோட வரும், ஒரு கற்பனை உலகத்தோட வருவான். வந்தவனே என்ன செய்யறது? இதா முடிஞ்சுதா? இதுதான் அந்த ஒத்த வார்த்தை இருக்குல்ல, உங்களுக்கு தான் அது ஒத்த வார்த்தை. அது ஒரு ஆண்மகனை ரொம்ப கவலைப்பட வைக்கும், புருஷனுக்கு ரொம்ப கவலை ஏற்படுத்துங்க. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லா இவன் தான் எடுத்து கொடுப்பான். ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க, என்னைக்காவது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை எடுத்து கொடுக்கலன்னா உடனே என்ன செஞ்சிருது, எடுத்தறிஞ்சு பேசிடுறீங்க. உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன், 10 வருஷமா அப்ப நீ என்னத்தை கண்ட அதை சொல்லு. 10 வருஷமா கண்டேல என்ன கண்ட? 10 வருஷமா நீ ஆடை எடுத்தீல, எவன் எடுத்து கொடுத்தான்? 10 வருஷமா நீ வாங்கி இருக்கிறீல இதர பொருட்கள் யார் வாங்கி கொடுத்தா? இந்த மாதிரி இருக்கா? இன்றைக்கு மன வாழ்க்கை கெட்டு போறதுக்கு இதெல்லாம் தானே மூலமான காரணம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல நீங்க என்ன செய்யுங்க, பிரச்சனை பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு கொடுக்கலன்னா இதை நம்ம என்ன செய்யலாம், விவகாரமாக்கலாம். துணியை நீ மட்டும் புது ட்ரெஸ் எடுத்து போடுற, அப்படி எவனும் எடுத்து போடுறது இல்லை. விளங்குங்களா? எந்த கணவனாவது அவனுக்கு மட்டும் அப்படி பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியே தான் சட்டை போட்டிருப்போம், உள்ள பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் 4 ஓட்டை இருக்கும். அப்படிதான் கணவன்மார்கள் இந்த விஷயத்தில் தியாகிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மனைவியர்கள் என்ன செய்யறது இல்லை, இதை உணர்றது இல்லையில. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்களே இல்லையா? எல்லா விஷயத்திலும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம்னு நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் கூட தலாக்கு விடுறீங்களா, நியாயமாக விடுங்க. நீ தலாக்கு விடக்கூடிய நேரத்தில் கூட நம்ம தலாக்கு விடத்தானே போவோம், அவளை கேவலப்படுத்துவோம், அவளை இழிவுபடுத்துவோம். அப்படியெல்லாம் பண்ணாமல் தஸ்ரீஹும் பி ஹஸானுங்கிறான். தலாக்கு விட்டு நீங்கள் வந்து சேரணும்னா அழகான முறையில் சேர்ந்துக்குங்க, இல்லாட்டி அழகான முறையில் புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். நீ அவளை விடுறேங்கிற காரணத்தினால அவளை போட்டு இழிவுபடுத்துறது இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே இல்லையா? அவனுக்கு அது இல்லை இது இல்லை, அவன் இந்த தொடர்பு அந்த தொடர்பு, நீ போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு பேசாம போ, உனக்கு வேணான்னு முடிவு வச்சுல பேசாம போ. இந்த இடத்துல கூட நல்லதை நினைக்கிறவங்க அல்லாஹ் படைச்சவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ விவாகரத்து பண்ணக்கூடிய நேரத்தில் கூட மனைவி விஷயத்துல நீ நல்லதை நினை. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கா, 2 வசனம், எத்தனை வசனங்கள் இருக்குது? இதெல்லாம் தானே வாழ்க்கை பாடங்கிறது. இது ஒரு சின்ன அம்சம் தான்.
இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பவியலை நீங்கள் புரட்டி பார்த்தா அது ஒண்ணே மனிதனுக்கு முழு நிம்மதி தரும். அப்படிப்பட்ட நிம்மதியை நாமே உருவாக்கக்கூடிய முயற்சியை செய்யக்கூடிய மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உறவை பொறுத்தவரை உலகியலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக நடங்க அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லலை. மறுமை விஷயத்துலையும் கரெக்டாக நடக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக உங்க கூட இருக்கான், மறுமையில் நீ போகிற, உன் பொண்டாட்டி நரகத்தில் கிடக்கிறான். உன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் இங்கே இருக்கிறான், மறுமையில் நீங்கள் போய் பார்க்குறீங்க புருஷன் நரகத்தில் கிடக்கிறான். இதை விட ஒரு நன்றி கெட்ட தன்மை ஏதாவது இருக்குமா? அப்போ மனைவிக்கு மார்க்க விஷயத்தில் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். கணவனுக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி, அவர் தொழுகலையா, தொழுகை சம்பந்தமாக சொல்லுங்க. அவர் சில விஷயங்களில் தவறாக நடக்கிறாரா, அந்த விஷயத்தை நீங்கள் எத்தி வைங்க. தௌஹீதுனா என்னங்கிற மனைவிக்கு சொல்லுங்க. ஊரெல்லாம் சொல்லுவாங்க. மனைவிக்கு என்ன பண்ண மாட்டான் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 20 ஹதீஸ் என்ன செய்வோம், ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். வீட்டுக்கு அந்த ஹதீஸ் தெரியாது. பார்க்குறீங்களா இல்லையா? டெய்லி வந்து வாட்ஸ்அப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் போடுறது, அதுக்கு 78 பதில் சலாம் வரும். வீட்டில் பொண்டாட்டிக்கு சலாம் சொல்கிறது இல்லை, பொண்டாட்டி புருஷனுக்கு சலாம் சொல்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நார். உங்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்க, உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுங்க. அப்போ முதல்ல நரகத்திலிருந்து தவிர்க்கக்கூடிய வழி என்னங்கிறது நான் தெரியணும். அடுத்தபடியாக என் மனைவிக்கு நான் என்ன செய்யணும் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்களே இல்லையா, ரஹிமல்லா, அல்லாஹ் வந்து சிலர்களுக்கு வந்து ரஹமத் பண்ணுறானா. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், நைட்டு எந்திரிக்கிறான், தொழிக்காக வேண்டி எந்திரிக்கிறான், எந்திரிச்சு அவன் தொழுதுட்டு அதுக்கப்புறம் மனைவியை தட்டி நீ எந்திரிச்சு தொழு அப்படிங்கிறான். அதே மாதிரி மனைவி எந்திரிக்கிறா, கணவனை தட்டி நீங்களும் தொழுங்க. இப்படி சொல்கிறாங்கல்ல, இவங்களுக்கு அல்லாஹ் வந்து ரஹமத் பண்ணுறான். இன்றைக்கி அப்படிடா, நீங்கள் அப்படியே தான் ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு புதுசன் தட்டி பாருங்க, மூதேவி படு, நானே வந்து எத்தனை மணி இப்போ என்ன பட்டு தட்டுறது இருக்கா இல்லையா? நல்ல விஷயத்தை பண்ணும் போதெல்லாம் கோச்சிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் ஒரு படம் பார்க்குறாங்க, 2 பேர் சேர்ந்து வச்சு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆக இதெல்லாம் தான் மறுமை சம்மந்தப்பட்டதுங்க. அது மாதிரியான விஷயங்களை பின்பற்றி வாழ்க்கையிலே சிறந்த கணவன் மனைவியாக நாமும் வாழ வேண்டும். கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்குள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்வியல் பாடத்தை படித்து அந்த வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிபு லக்கும் வ லதிக்ருல்லாஹ் அல்லாஹ்.